அனைவருக்கும் வணக்கம். நேத்து வரைக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுகவோட சதிதான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரப்பிட்டு இருந்த தாவேக்காவினர் நேத்து நீதிமன்றத்துல இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு கரூர் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதை கேட்ட நீதிபதி சரி அதெல்லாம் விடுங்க, கிட்டத்தட்ட 41 உயிர்கள் இறந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க தாவேகா தலைவர் ஏன் சம்பவ இடத்துக்கு போல? ஏன்னா உங்க தலைவர் பரப்புரை நடத்திட்டு இருந்த போதே சஃபகேஷனால நிறைய பேர் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஆளாயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவரா அவர் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல. சரி, அவர் இல்லைனாலும் 2ஆம் கட்ட தலைவர்களா நீங்களாவது போய் பார்த்திருந்திருக்கணும். மாவட்ட நிர்வாகிகளும் போல, தொண்டர்கள் போல, இதெல்லாம் ஒரு கட்சியா? உங்க தலைவருக்கு நிஜமாவே தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் தாவேக்காவினர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்களுக்கு இந்த கேஸை நீங்க மாத்தணும் அப்படின்னு போட்ட ரெக்வெஸ்ட் பெட்டிஷனை நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கு. என்னதான் தாவேக்காவினர் திமுகக்கு எதிராக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு 30,000 40,000 பணம் கொடுத்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பினாலும் மக்களுக்கு நல்லா தெரியும் என்ன உண்மையா நடந்தது அப்படிங்கிறது. சட்டம் அதன் கடமையை செய்யும்.